அனைவருக்கும் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவரின் அன்பான வணக்கங்கள் பல பல. சமீபத்தில் எல்லாம் தெரிஞ்சிருந்திருப்பீங்க, மாநில தேர்தலுக்கு மாநில மையம் தயாராகி கொண்டு இருப்பது என்பதை. மாநில மையத்திலிருந்து மாநில தலைவர் கையொப்பமிட்டு கடந்த 14/3/2025 அன்று மாநில மைய நிர்வாகிகள் தேர்தல் குறித்த மாநில தலைவரின் நடவடிக்கைகள் வந்துருச்சு. திரு ஜி. கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மாவட்ட துணைத் தலைவர், ஆதம்பாக்கம், சென்னை, அவர் தேர்தல் ஆணையராக போட்டிருக்கிறாங்க. திரு த. பிரகாசம் திருத்தணி கிளை செயலாளர், ROA தேர்தல் துணை ஆணையர் 1. திரு வே. கன்னியப்பன் திருக்கழுக்குன்றம் கிளை செயலாளர், ROA திருக்கழுக்குன்றத்தில் இருக்கிறாரு, தேர்தல் துணை ஆணையர் 2. ஆக மொத்தம் 3 ஆஃபீஸர்கள் இந்த தேர்தல் கண்டக்ட் பண்ணுறதுக்காகன்னு அங்கேருந்து மாநில மையத்திலிருந்து மாநில தலைவர் கையொப்பமிட்டு வரப்பெற்றது இந்த கடிதம். அடுத்து மாநில மைய நிர்வாகிகள் தேர்தல் கால அட்டவணை. மாநில மையத்தால் வாக்காளர் பட்டியல் வெளியிடல் 19/3/2025. அது அங்கேயே, அதாவது அமரர் நாராயணராவ் மாளிகை, ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைமையிடம், 18வது பிரதான சாலை, அண்ணா நகர் மேற்கு, சென்னை. அது 19/3/2025 அன்று வாக்காளர் பட்டியலெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எல்லா மாவட்டத்துக்கும் அன்றைக்கே பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. நம்ம இன்றைக்கி இருக்கிற தேதி 21/3. ஏற்கனவே மாநில மையத்தால் வாக்காளர் பட்டியல் வெளியிடலுக்கு குறிப்பிட்ட நாள் 19/3/2025 அன்றே அவங்க வெளியிட்டுட்டாங்க. அடுத்தாற்போன்று தேர்தல் அறிவிக்கை வெளியிடல் 24/3/2025 அது இன்னமே தான். அடுத்து வேட்புமனுக்கள் தாக்கல் 25/3/2025. தேர்தல் அறிவிக்கை வெளியிடுற நாள் திங்கட்கிழமை 24/3/2025. அதுக்கடுத்த செவ்வாய்க்கிழமை 25/3/2025 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்கிறதுக்கு உண்டான நாளும் நேரமும் போட்டாங்க. அப்புறம் வேட்புமனுக்கள் பரிசீலனை, செல்லத்தக்க வேட்புமனு பட்டியல் வெளியிடுதல் எல்லாம் அன்றைய தேதிக்கே நடந்துருது 25/3. வேட்புமனுக்கள் திரும்ப பெறுதலுக்கு ஒரு நாள் டைம் கொடுத்து 26/3 போட்டிருக்கிறாங்க. அது புதன்கிழமை வருது. போட்டியிடும் வேட்பாளர்கள் இறுதிப்பட்டியல், ஃபைனல் லிஸ்ட் ஆஃப் கண்டெஸ்டிங் கேண்டிடேட்ஸ், அது வெளியிடுறது 26/3 அன்னைக்கு தேதிக்கே. ஏன்னாட்டா வேட்புமனுக்கெல்லாம் திரும்ப பெற்று ஃபைனலைஸ் பண்ணிடுறாங்க இல்லையா, அதனால் அன்றைக்கே அதை பப்ளிஷ் பண்ணிடுறாங்க. போட்டி இருப்பின் வாக்குப்பதிவு நடைபெறும் நாளும் நேரமும் 9/4/2025. அது போட்டி இருந்தால் மாத்திரம்தான், போட்டி இல்லைன்னா பிரச்சனை இல்லைங்க. 9/4 புதன்கிழமை வருது. வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நாளும் நேரமும் அதே நாள் 9/4/2025 பிற்பகல் 3 மணியிலிருந்து ஆரம்பிச்சிருது வாக்கு எண்ணிக்கை நடைபெறும். அப்புறம் தேர்தல் முடிவுகள் அறிவித்தல் நடைபெறும் நாளும் நேரமும் அதே நாள் 9/4/2025 பிற்பகல் 6 மணிக்கெல்லாம் முடிவுகள் அறிவித்தல். எல்லாம் இது ஒவ்வொரு ஜோனாக பிரிச்சிருக்கிறாங்க. அதாவது தமிழ்நாட்டை கிட்டத்தட்ட 9 மண்டலங்களாக பிரித்திருக்கிறாங்க. வாக்குச்சாவடி இடங்களுக்கு ஒதுக்கப்பட்ட மாவட்டங்கள் மதுரையை பொறுத்த மட்டும் 8வது மண்டலமாக அவர்கள் கணித்திருக்கிறார்கள். அதாவது ஆரம்பத்தில் 1 சென்னை, 2 திருவண்ணாமலை, 3 தஞ்சாவூர், 4 திருச்சி, 5 நாமக்கல், 6 தருமபுரி, 7 கோயம்புத்தூர், 8 மதுரை, 9 திருநெல்வேலி. இது ஜோன், ஒரு மண்டலம்னு சொல்கிறது. அதில் 8வது மதுரை மாவட்டத்தில் அடங்கினது மதுரை மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், 4 மாவட்டங்களை உள்ளடக்கியதாக மதுரை மண்டல மையம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகத்தினுள்ளே அமைந்துள்ள ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க கட்டிடத்தில் தேர்தல் நடைபெறதுக்கெல்லாம் வாக்குச்சாவடி எல்லாமே அந்த இதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சரி ஐயா, தேர்தல் நடத்துறதுக்கு கமிஷனர் 2 பேர் வேணும் இல்லையா? மண்டலம் ஒதுக்கிட்டீங்க, கமிஷனர் 2 பேர் வேணும்ல தேர்தல் நடத்துகிற இன்றைக்கி ஓட்டு போடுறது, வாட்ச் பண்ணுறது, பிரச்சனை இல்லாமல் ரிப்போர்ட் அனுப்புறது, அதுக்கெல்லாம் என்னையா பண்ணுறது அப்படின்னு அங்கேருந்து அவர் தேர்தலில் போட்டியிடாத ஒரு 2 ஆளை செலக்ட் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்க. சொன்னதன் பேரில் மதுரை மாவட்டத்தை பொறுத்த மட்டும் 17ஆம் தேதி எல்லாம் ஆஃபீஸ் பேரர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. அவங்கள்ட்ட கேட்டதில்
வேறு யாரும் வில்லிங்க இல்லை. அதனால் மாவட்ட தலைவர் அவர்கள் திரு ராமானுஜம் அவர் வந்து மண்டல தேர்தல் ஆணையர் எண் 1. அடுத்து துணைத் தலைவராக இப்போ இருக்கக்கூடிய மதுரை மாவட்ட மையத்தின் துணைத் தலைவராக இருக்கக்கூடிய திரு வி ஜெயராமன் அவர்கள், அவர் வந்து மண்டல துணை கமிஷனர் நம்பர் 2 அப்படிங்கிற முறையில் 17/3 இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு நம்ம அலுவலகத்துக்கு வந்திருந்த அனைவரிடம் இதை பற்றி தெரிவித்து, வேறு யாரும் கேட்குறீங்களா, இதில் இந்த போஸ்ட்டில் வேலை பார்க்குற தகுதி உள்ளவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் யாரும் வரல. அதனால் மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய திரு ராமானுஜம் மற்றும் மாவட்ட துணைத் தலைவராக இருக்கக்கூடிய திரு வி ஜெயராமன் ஆகிய 2 பேர்கிட்டருந்தும் அவங்களோட அட்ரஸ்ஸு, போக்குவரத்து, அவங்க தேர்தலில் போட்டியிடாத ஆட்களாக இருக்கணும், அது தவிர அவங்களோட செல் நம்பரு, எல்லாம் வீட்டு அட்ரஸ்ஸு எல்லா விவரமும் வாங்கி மாநில மையத்திற்கு 17/3/2025 அன்றே மதுரை மாவட்ட தலைவர் அனுப்பி வைத்து விட்டார். அதுக்கப்புறம் அங்கேருந்து வாக்காளர் பட்டியல் பப்ளிஷ் பண்ணணும் இல்லையா, அதனால் அதில் ஒரு சில குறைபாடுகள் சுட்டி காட்டியிருந்தாங்க. 18/3/2025 அன்று திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் மதுரை மாவட்டத்தில் அனுப்பிச்சிருந்தோம். அதன் பேரில் 19/3 எல்லாம் த்ரூ அவுட் தி ஸ்டேட் எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமாக வாக்காளர் பட்டியலை மாநில மையம் ஃபைனலைஸ் பண்ணி வெளியிட்டுருச்சுங்க. மாநில மையம் வெளியிட்டதில் மதுரை மாவட்டத்தை பொறுத்த மட்டும் அந்த ஜோன், அதாவது மதுரை மாவட்டம் 24வது எண்ணிக்கையில் வருது. மாவட்ட வாரியாக அடுத்தடுத்து அவங்க போட்டுக்கிட்டு வர்றபோது முதல்ல சென்னை மாவட்டத்தில் ஆரம்பித்து 24வது மாவட்டமாக மதுரை மாவட்டம் விளங்கி வருகிறது. அதில் மதுரையில் பேஜ் நம்பர் 27 அது பிரிண்ட் ஆகிருக்கு, அதாவது வாக்காளர் பட்டியலில். அதில் மொத்தம் மதுரையை பொறுத்த மட்டும் மதுரை, திருமங்கலம், வாடிப்பட்டி, சமயநல்லூர் 4 ஆதார் கிளைகள். நம்பர் ஆஃப் எலக்டர்ஸ், அது மெம்பர்ஸ் எத்தனை பேர், எலக்டர்ஸு வாக்காளர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 29 பேருங்க. அடுத்து திண்டுக்கல் மாவட்டத்தில் மொத்தம் 3 கிளைகள், மாவட்ட மையத்தையும் சேர்த்தா 4 கிளை. அதே போல் மதுரை மாவட்டத்தை சேர்த்திங்கன்னா மதுரை மாவட்டத்தையும் சேர்த்தோம்னா மொத்தம் 5 கிளை ஆகுது. மதுரை மாவட்டம், மதுரை மாநகர கிளை, திருமங்கலம், வாடிப்பட்டி, சமயநல்லூர், அது முடிஞ்சு வச்சு 4 சென்டர்ஸு, 5 சென்டரு, அதில் 29 பேர் வர்றாங்க. அதே போல் திண்டுக்கல் மாவட்டத்தில் 4 சென்டர், திண்டுக்கல் மாவட்டம், ஆத்தூர், திண்டுக்கல், பழனி, அதில் 21 வாக்காளர்கள் அதில் இடம்பெற்றிருக்காங்க. அடுத்தபடியாக விருதுநகரில் 6 மையங்கள், அது விருதுநகர் மாவட்ட மையம், விருதுநகர் கிளை, அருப்புக்கோட்டை கிளை, திருச்சுழி கிளை, சேத்தூர் கிளை, காரியாபட்டி கிளை, இவ்வளவுலையும் சேர்த்து இந்த 6 கிளையிலையும் சேர்த்து ஆதார கிளை மற்றும் மாவட்ட கிளை எல்லாம் சேர்ந்து, மாவட்ட மையம் எல்லாம் சேர்ந்து 34 பேர் வாக்காளர்கள் வருகிறார்கள். அடுத்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமநாதபுரம் மாவட்ட மையம் 1, ராமநாதபுரம் கிளை 1, மண்டபம் கிளை 1, ஆக மொத்தம் 3 சென்டர்ஸ் அங்கே. அதோட மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 17. ஆக மொத்தத்தில் மதுரை மாவட்டத்தில் 29 வாக்காளர்கள், திண்டுக்கல் மாவட்டத்தில் 21 வாக்காளர்கள், விருதுநகர் மாவட்டத்தில் 34 பேர், ராமநாதபுரத்தில் 17 பேர், ஆக மொத்தம் 101 வாக்காளர்கள் மதுரை மண்டலத்திலே வரக்கூடிய தேர்தல் நடைபெறும் நாளாக மாநில மையம் அறிவித்துள்ள நாள் தேர்தல் நடைபெறும் நாள் போட்டி இருந்தால்தான் வாக்குப்பதிவு நடைபெறும் நாள் 9/4/2025 என்று மாநில மையம் அறிவித்துள்ளது. அந்தபடிக்கு ஒருவேளை போட்டி இல்லாமல் இருந்தால் ஒட்டுமொத்தமாக தேர்ந்தெடுத்தாங்கன்னா பிரச்சனையே வராது. போட்டி இருந்தால் வாக்குப்பதிவு நடைபெறும் நாள் 9/4/2025 வருகிறது. அது மதுரை மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸுக்குள்ளே இருக்கக்கூடிய ஓய்வு பெற்றவர்கள் சங்கத்திலே இந்த 4 மாவட்டங்களை உள்ளடக்கிய மதுரை மண்டலம் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதில் வாக்காளர்கள் அனைவரும்
போட்டி இருந்தால் மாத்திரம்தான் இங்கே வர வேண்டியிருக்கும். இல்லாத பட்சத்தில் பிரச்சனை இல்லை என்பதை சொல்லி அனைவருக்கும் இது தகவல் மதுரை மாவட்டத்தில் உள்ள வாக்காளர் அனைவருக்கும் தெரிய வேண்டும். தவிர மதுரை மண்டலத்தில் உள்ள அடங்கிய மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், ராமநாதபுரம் ஆக 4 மாவட்டங்களிலே உள்ள வாக்காளர்கள் அனைவரும் இந்த காணொலியின் மூலமாக தகவல் தெரிந்து கொள்வார்கள் என்பதை தெரிவிப்பது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்றவர்கள் சங்கத் தலைவர். அவர் தான் மண்டல தேர்தல் கமிஷனராக நியமிக்கப்பட இருக்கிறார். வில்லிங்னஸ் அனுப்பிச்சிட்டாரு. அதே மாதிரி திரு வி ஜெயராமன் அவர்களும் துணைத்தலைவர், மாவட்ட துணைத்தலைவர் மதுரை மாவட்டம், அவரும் வில்லிங்னஸ் கொடுத்துருக்கிறாருங்க. இந்த 2 பேர் தான் அன்றைக்கு தேதிக்கு தேர்தல் நடத்துறதுக்குண்டான அலுவலர்களாக மதுரை மண்டலத்தை பொறுத்த மட்டும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை சொல்லி அனைவரும் இதன்பால் இந்த விவரங்களை தெரிந்து கொண்டதற்கு இந்த காணொலி வெளியிடப்படுகிறது என்பதை சொல்லி அமைவது மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத் தலைவர். அனைவருக்கும் வணக்கங்கள். பல நன்றி.